ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான மகா சிவராத்திரி பிரசாதம் பண்ணுறதை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. கர்நாடகாலலாம் தெம்பிட்டுன்னு சொல்லுவாங்க. இதை அரிசி மாவு உருண்டை, இது சிவராத்திரிக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ இந்த பிரசாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டுருக்கேன், இரும்பு கடாய் வச்சுட்டுருக்கேன். இது மாதிரி ஒரு கப்பு பச்சரிசிங்க, ஒரு கப்பு டம்ளரோ கப்போ நீங்கள் எதால் அளக்குறீங்களோ ஒரு கப்பு பச்சரிசி. இப்போ இந்த பச்சரிசியை லேசாக வறுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா பொடி பண்ணணும். அதனால் கொஞ்சம் அந்த பொடி பண்ணுற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம், ரொம்ப சவக்க வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அரிசி நல்லா பொடிஞ்சிருக்குங்க. இந்த ஸ்டேஜ் போகிறோம், இதை நல்லா பொடி பண்ணி வந்துடலாம். இப்போ நம்ம அரிசி அளந்துட்டோம் இல்லையா, அதே கப்பில் அரை உடச்ச கடலை, அரை வேர்க்கடலை எடுத்துட்டுருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கிறேன். அந்த மாய்ஸ்சர் போகிற அளவுக்கு வறுத்துட்டா போகிறோம். இது வந்து பொடி பண்ண வேண்டாம், 1-2 பொடி பண்ணால் போகிறோம். ஸ்மூத் பவுடர் வேண்டாம். இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க. இந்த ஸ்டேஜ் போகிறோம். இதை நான் இன்னொரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதே வானிலையில் ஒரு அரை ஸ்பூன் கருப்பு எள்ளுங்க, ஜஸ்ட்டு இதை வறுத்துண்டா போகிறோம். இந்த வானொலி நல்லா சூடாக இருக்கலாம், இது பொரிஞ்சிச்சுன்னா போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரிசி நல்லா ஸ்மூத் பவுடராக அரைச்சின்னு வந்துட்டேங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும், நல்லா ஸ்மூத் பவுடராக இருக்குது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து வறுத்த உடச்ச கடலை, வேர்க்கடலை ரெண்டுத்தையும் ஒரு இப்படி அரைச்சின்னு வந்திருக்காங்க. 1-2 அரைச்சின்னு வந்துட்டேன். அதையும் போட்டுக்கலாம். வறுத்த எள்ளு, நம்ம அளந்து எடுத்துட்டோம் இல்லையா, அதால் ஒரு கப்பு தேங்காய். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம அளந்து எடுத்துட்டோம் இல்லையா, அந்த கப்பால் ஒரு கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். 3 ஸ்பூன் தண்ணி. வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போருங்க. இது வந்து பாகெல்லாம் வேண்டாம், கெட்டி பாகு அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிடுச்சுங்க. இந்த மாதிரி கொதி வந்தால் போதும். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த பாகு எல்லாமே அப்படியே ஊற்றிக்கிறேன். இந்த பாகு கரெக்டாக இருக்குங்க. நம்ம அளந்து வச்ச வெல்லம், இந்த பாகு எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இந்த மாதிரி சின்ன சின்ன லட்டாக பிடிச்சி வச்சிடலாம். நல்லா அழுத்தி பிடிச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியுங்க, அரிசி மாவு உருண்டை இல்லை அரிசி மாவு லட்டு ரெடி. மகா சிவராத்திரி பிரசாதம்ங்க. இது கர்நாடகா ஸ்பெஷல், ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சிவராத்திரிக்கு இந்த பிரசாதம் பண்ணுவாங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சிவராத்திரிக்கு மட்டும் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். எல்லாமே இது ஹெல்த்தி பொருள் தாங்க இருக்குது. இதில் உடச்சக்கடலை, அரிசி, எள், வெல்லம், வேர்க்கடலை எல்லாமே இருக்குது, தேங்காய் எல்லாமே இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி. நீங்களும் இதை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.